உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். நடிகைகள் உங்களுக்கு என்ன கில்லுக்கிறையா, நயன்தாரா உங்களுக்கு என்ன நார்தங்கா ஊர்காயா அப்படின்னு தான் கேட்க தோணுது. இந்த 7.5 இருக்குதுல்ல, அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஏதாவது ஒரு வழியை பண்ணி விட்டுருவது. குறிப்பாக இந்த என்டிஏ கூட்டணி அதிமுக எப்படியாவது இந்த தமிழக சட்டசபையில் ஒரு பெரும் இடத்தை பிடிச்சிடுவோம், எடப்பாடியாரை வந்து முதல்வர் நாற்காடில் உட்கார வச்சிருவோம் அப்படின்னு ஒரு பெருங்கனவோடு அங்கே இருக்காங்க. விஜய் கூடலாம் கூட்டணி பேசுனாங்க, ரைட்டு, ஓகே, பெரிய தெம்பில் இருக்காங்க. இப்போ விழுப்புரத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் இப்போது பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம், நயன்தாரா எனக்கு ஓணும், கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு பேசின ஒரு வார்த்தை அநாகரிகத்துடைய மிக உச்சம். அநாகரிகத்தோடு மிக மிக உச்சம். அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவித்தார். ஆனால் மகளிர் அமைப்பு, பொதுவானவர்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்தது? CV சண்முகம் எப்போ அவர் வந்தாலும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்க தான் செய்யும். இன்னைக்கு இதை தமிழகம் எங்கே அதிமுக சார்பில் வந்து ஆர்ப்பாட்டம், கண்டனம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் என்னென்ன மாதிரிலாம் கொடுமைகள் நடந்தது, குறிப்பாக வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள், அப்புறமா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் மக்கள் முன்னாடி போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்போ திமுக என்னன்னா, இந்த வெல்வோம், ஜெயிப்போம், ஒன்றாக இணைவோம், உங்கள் கனவை எங்ககிட்ட சொல்லுங்க, அது மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்றாரு, உங்கள் கனவை எங்ககிட்ட சொல்லுங்க, அதை நாங்கள் நிறைவேற்றுறோம். இதை தான் வந்து CV சண்முகம் விழுப்புரத்தில் என்ன பேசியிருக்காரு. அப்துல் கலாம் கனவு காணுங்க அப்படின்னாரு. அது ரைட்டு, ஓகேப்பா, உங்கள் கனவை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு எனக்கு நயன்தாரா வேணும், கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை போகிற போக்கில் அடிச்சு விட்ட போதுக்கு, என்னையா இது வந்து நயன்தாரா என்ன வந்து, நான் தான் சொன்னேன், நான் ஒன்று நார்தங்கா ஊர்க்காயா என்ன வந்து தொடர்ச்சியாக நடிகைகள் மேலே இது மாதிரியான ஒரு வன்மம், இது மாதிரியான தாக்குதல். நயன்தாரா வந்து கடந்து வந்த பாதை, ஒரு நடிகைக்காக என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? இன்னைக்கு அவங்களுடைய உச்சம். ஏன்னா ரொம்ப ஒரு உண்மையாக வந்துங்க வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நடிகைகளை தாறுமாறாக பேசுறது, விமர்சனம் பண்ணுறது, அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே போய் பேசுறது, இது மாதிரி வந்து ஒரு பொதுவெளியில் ஒரு அரசியலில் முக்கியமான இடத்துல இருந்தவர், சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், இப்போ நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர், எனக்கு நயன்தாரா ஓனம் கட்டி கொடு, நான் கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடுமையான எதிர்ப்பு கடன்னு வந்தோடனே, இல்லை நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேங்க. இப்படி தான் சில நிலங்களுக்கு முன்னாடி நயனார் நாகேந்திரன், தமிழக பாஜக தலைவர், முதல்ல விஜய த்ரிஷா வீட்டிலேருந்து வெளியே வர சொல்லுங்க, அப்புறமா மீதியெல்லாம் பார்க்கலாம், அவர் முதல்ல அந்த வீட்டில் தாங்க இருக்காரு, அவரை வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு அநாகரிகத்தோட உச்சமாக பேசி, அதன் பிறகு த்ரிஷா வந்து அவருடைய அட்வொகேட்டை வச்சு ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணி ஒரு நோட்டீஸ் ஒன்று அமைச்சு அதுக்கப்புறம் அவர் வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டார். என்னென்னா, எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார். நான் ஒரு பத்திரிகையில் படித்தது, உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அமைச்சர்கள், கட்சிக்காரங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு நடிகை, எம்ஜிஆர் ஒன்று நடித்தவங்க, அவங்க போகிறாங்க, உள்ளே போகிறாங்க. போனவுடனே வணக்கம்னு இவர் எழுந்து இது பண்ணுறாரு. வாழ்த்துக்கள் ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு குரல் வந்தவுடனே இவங்க அத்தனை பேரும், என்னடா அது, எம்ஜிஆரை வந்து சின்னவர், அப்புறம் வந்து வாத்தியார், பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர் இப்படின்னு பேரை சொல்லவே மாட்டாங்க. எம்ஜிஆர் அந்த மூன்று வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. தலைவர் இப்படி சொன்ன, வாழ்த்துக்கள் ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு குரல் வருது. ஒரு நடிகை கிட்ட இருந்து மொத்த பேரும் அந்த பக்கம் போக்கஸ் பார்க்குறாங்க. எம்ஜிஆர் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் இருங்கன்றார். அவங்க என்னை விட சீனியர், அவங்க சினிமா துறையில் ரொம்ப போல்டானவங்க, எதையுமே நியாயமாக பேசுவாங்க. நான் நடிக்க வந்த காலத்திலேயே ராமச்சந்திரன் தான் கூப்பிடுவாங்க, அதனால ஒரு தவறும் கிடையாது. அவங்க வந்து திமிர்லையோ இருமாப்பிலையோ அல்லது வேணும்னே கூப்பிடுறது கிடையாது. வந்து என் பேர் ராமச்சந்திரன் தானே, அவங்க கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்ட நடிகை வந்து மறைந்த பானுமதி அவர்கள். இம்மிடியேட்டாக எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட் திரைப்பட கல்லூரியினுடைய பிரின்சிபாலாக அவங்கள நியமித்தார். RK செல்லுமணி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், வந்து பானுமதி அம்மா தான் என்னை வந்து பிரின்சிபாலாக நான் இன்டர்வியூ போனப்போ அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க, ஏதோ ஒரு கதையை நரேட் பண்ணி காமி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் போய் நான் செம்பருத்தி படத்தில் அவங்க நடிக்கணும்னு விருப்பமே கிடையாது, போய் கட்டாயப்படுத்தியம்மா நீங்கள் நடிச்சுதாம்மா ஆகணும்,
இந்த கேரக்டருக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. எதுக்கு பாருங்க, எம்ஜிஆர் அப்படியாப்பட்ட ஒரு காலம் அது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஒரு கேரளாவிலேருந்து வந்து இங்கே சிரமப்பட்டு, உண்மையாக சொல்லிதாங்க ஆகணும், சிரமப்பட்டு கான்ட்ரவர்சி ஆகி பத்திரிகையில் எழுதப்பட்டு காதல் தோல்வி மாதிரியான விஷயங்கள்லாம் போய் ட்ரோல் பண்ணி தேவையில்லாமல் அவர்களுடைய ஃபோட்டோலாம் லீக்கேஜ் ஆகி இன்னைக்கு விக்னேஷ் சிவன் ஒரு அருமையான கணவர், ஒரு அற்புதமான 2 குழந்தைகள், உலக உயிர் அப்படின்னு அவங்க பாட்டு ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க யார் இவனு தொந்தரவு பண்ணல. இடையெல்லாம் கூட ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் கூட வந்தது. இந்த சென்னை மழை வெள்ளத்து சமயத்தில் வேளச்சேரியே தத்தளிச்சுட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய ஏதோ ப்ராடக்ட், ஒரு சானிட்டரி நாப்கின் நினைக்கிறேன், அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு அது எல்லாரையும் அந்த மழை வெள்ளத்தில் நின்றுக்கிட்டு இருந்தவங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு விளம்பரம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது கூட நான் கடுமையாக பேசியிருந்தேன். நான் இதுக்கு நீங்கள் உதவியே பண்ணாமல் போயிருக்கலாமே, இந்த துயரத்தில் உங்களுக்கு ஒரு விளம்பரம் தேவையா அப்படின்னு. அப்புறமா நயன்தாரா தரப்புலேருந்து என்கிட்ட பேசுனாங்க. சாரிங்க, தெரியாமல் அது பண்ணிட்டோங்க. அது அது அந்த மார்க்கெட்டிங் ஆட்கள் பண்ண தவறு. அது ரொம்ப கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்க. நாங்கள் இலவசமாக தான் கொடுக்க சொன்னோம், எந்தவித மார்க்கெட்டிங்கும் பண்ண சொல்ல. அதுவும் அவங்கக்கிட்ட போய் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? அவங்க இருக்கிற கூட துணி இல்லை, உடை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படியாப்பட்ட நயன்தாரா இன்னைக்கு அவ்வளோ பெரிய வாழ்வை கடந்து வந்து அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அபரிதமான செல்வம் இருக்குது, அவங்க கடந்து வந்த பாதை இருக்குது, அவங்க இதுவாக இருக்கிறாங்க, சொகுசாக இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நடிகைகளுக்கு பின்னாலும் ஒரு சோகம் இருக்கிறது, அவர்களுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கிறது. இப்படி ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் அவங்களுக்குள்ள இருக்குங்க. வந்து நீங்கள் 1000 தான் வெளியே பேசு, நம்ம இப்போ இங்கேருந்து வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுது, வந்து நடிகை பார்ப்பா வந்து பிஎம்டபிள்யூவில் போகிறாங்க, 7 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க, இன்றைக்கி இங்கே இருக்கிறாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து லண்டனில் இருக்காங்க, அடுத்த நாள் அமெரிக்காவில் இருக்காங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்குது, சோஷியல் மீடியா முழுக்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அழுத்தம். ஆனால் இது மாதிரி சிவி சண்முகம் மாதிரியான ஆட்கள் அப்படிலாம் பேசவே கூடாது. முதல்வருடைய எதுன்னா உங்கள் கனவு என்ன அதை சொல்லுங்கள், அதை நாங்கள் வந்து நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னா அதை கடந்து போகலாம். வந்து எனக்கு நயன்தாரா தான் வேணும், எனக்கு கட்டி கொடுங்கன்னு மகளிர் அமைப்பு பூரா உள்ளே இறங்கி கடும் கண்டனம். வந்து இப்படி பேசக்கூடாது. நீங்கள் சாதாரண ஆள் பேசினாலும் தவறு. ஒரு மிக முக்கிய பொறுப்பில், அதுவும் யார், முதலமைச்சராக இருந்தவங்க, ஒரு பெண், முன்னாள் முதலமைச்சர் மறந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார். இப்போ அவங்க உயிரோடு இருந்திருந்தால், உங்களுக்கு பதவி இருந்திருந்தால் அந்த பதவியை உடனடியாக வந்து பறிச்சிருப்பாங்க. வந்து அப்படி ஒரு இரும்பு பெண்மணி, அவங்களுடைய அமைச்சரவையில் இருந்தவங்க. நீங்கள் ஒரு சீனியர் அமைச்சர், குறிப்பாக வடக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கவனிக்கத்தக்க ஒருத்தர். நீங்கள் வந்து சும்மா டக்குன்னு வந்து வாய்க்கு வந்தது அடிச்சு வந்து பேசுறது எந்த விதத்தில். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இவர் முன்னாள் அமைச்சர், அவரும் அதிமுக, திண்டுக்கல் சீனிவாசன், அவர் கேட்குறாரு கூட்டத்தில், என்னப்பா கொடுத்தாங்க முன்னாடியே அப்படின்றாரு. வந்து ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்க. ஹாட் பாக்ஸா, 100 ரூபாய்க்கு ஹாட் பாக்ஸை கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. அப்புறமா என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, அப்புறம் சேலை கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்டா பொம்பளைங்களுக்கு பாவாடை கொடுக்காம சேலையை கொடுத்தா அவங்க எப்படிடா கட்டிப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்து. இது என்னன்னா, விஜய்க்கு இந்த த்ரிஷா விவகாரத்துக்கு அப்புறம் பொம்பளை ஓட்டே கிடையாது, பெண்கள் எல்லாம் வெறுப்பாயிட்டாங்க விஜய் மேலே. எப்படா நீ கட்டின பொண்டாட்டியை வந்து கொடுமைப்படுத்தி அமக்கலம் பண்ணி 5 வருஷமா வந்து நீ சித்திரவாதை பண்ணி வீட்டில் இருக்காம விட்டு நீ வந்து அவ்வளோ துயரத்தை சேர்த்துருக்கிற, பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள சேர்க்கல, நீலாங்கரை வீட்டில் நீ மட்டும் தனியாக இருக்கிற, அதனால வந்து த்ரிஷா கூட வாழ்ந்துட்டு இருக்க. ஒட்டு மொத்தமாக விஜய் மேலே அத்தனை பெண்களும் வந்து கோபத்தில் இருக்காங்க. பெண்கள் ஓட்டே கிடையாது அப்படி இப்படிலாம். இந்த ஓட்டு பூரா அப்படியே எடப்பாடியாருக்கு திரும்புது, அதிமுகவுக்கு திரும்புது அப்படின்னு. விஜய்க்கு பெண்கள் ஓட்டு மிகப்பெரிய அளவில் இருக்குதுங்க. தமிழக இந்த வாட்டி இந்த தேர்தலில் அதிகப்படியான பெண்கள் வாக்காளர்கள் தான் அதிகம், பெண்கள் ஓட்டு இருக்கு. இப்போ சிவி சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் இவர்கள்லாம் பேசுறத பார்த்தா இவங்களே பெண்கள் ஓட்டை இன்னும் அதிகப்படியாக விஜய் பக்கம் மடமாற்றி விடுறாங்க. அதுதான் நடக்குது. இவங்க தான் மடமாற்றி விடுறாங்க. வந்து மிக மிக ரொம்ப கேவலமான ஒரு பேச்சு வந்து. ஆனால் அந்த பேச்சுக்கு அப்புறம் கடகடன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்திலேருந்து அறிக்கை வந்திருக்குது. பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஒரு விவகாரம் நடந்து அது பேசு பொருளாக மாறி அதுக்கப்புறம் தலைவரை பிடி, செயலாளரை பிடி, அவர்கிட்ட இருந்து அறிக்கை வாங்க, அவர்கிட்ட கையெழுத்து வாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் போட்ட பிறகு தான் வரும் வந்து. ஆனால் பேசி ஒரு அரை மணி நேரத்தில் நடிகர் சங்கத்திலேருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். வந்து ஒருவேளை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அப்படின்னால இவ்வளோ பரபரப்பானீங்களான்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் எல்லா விவகாரத்துக்கும் அது மாதிரி சுறுசுறுப்பாக பண்ணணும். வந்து
ஆனால் நடிகையில் வந்து எழுதிட்டாங்க, நடிகையில் வந்து இது பண்ணிட்டாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு தினசரி பத்திரிகையில் எழுதிட்டாங்கன்னு சொல்லி இதே நடிகர் சங்கம் அமக்கலம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த தினசரி பத்திரிகையை திட்டி அவங்க மேலே கேஸை போட்டு அவங்கள இது பண்ணி இப்போ முதல்வர் வந்து கலைஞர் அந்த பத்திரிகையாளர்கள் வந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கூடாதுன்னு தடை போட்டு அமக்கலெல்லாம் பண்ணீங்க. நீங்கள் வந்து ஏன் மற்ற விஷயங்களுக்கு அந்த மாதிரி காமிங்களே நீங்கள்? அதெல்லாம் மீறி பெண்களை குறிப்பாக நடிகைகளை தயவுசெய்து கில்லுக்கிறியாக நினைக்கவே நினைக்காதீங்க. த்ரிஷா வந்து விஜய் கூட இருக்கிறாரு, சுற்றுறாங்க, விஜய் கூட வந்து அவங்க வந்து லிவிங் டுகெதரில் இருக்காங்க, அவங்க இதுவாக இருக்காங்க, அது அவங்களோட விருப்பம், அது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். சொல்கிறேன் நான், நயன்தாரா அது மட்டும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் சம்மந்தமே கிடையாது. நயன்தாரா வந்து நான் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், நான் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணேன், இது வரைக்கும் சொன்னதே இல்லை. உன்னங்கிட்ட சென்னையில் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. நயன்தாரா இந்த எக்மோரில் தான் அவங்க வீடு. பார்த்தாக்கான சோசியல் மீடியாக்குள்ளே சமீபத்தில் ஒன்றும் பெரிய எது போஸ்ட்டும் இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் இழுத்து விட்றீங்க நீங்கள்? வந்து கண்ணியம் என்பது பெண்கள் மீது காட்டக்கூடிய ஒரு விஷயம். அது அந்த கண்ணியம் தவறும் போது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது பெண்கள் மீதான கண்ணியம் தவறும் போது அது தரதான் கீழே விட்டுரும். திரும்ப சொல்கிறதான், நடிகைகள் என்றால் உங்களுக்கு என்ன கில்லுக்கீரையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தயவுசெய்து இனிமேல் நடிகைகள் இழுக்காதீங்க. அவங்களும் பொண்ணு தாங்க. அதுக்கப்புறம் பேச வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி பகிங்கரமான மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இனிமேல் இது மாதிரி இந்த அரசியல்வாதிகள் தயவு செய்து நடிகைகள் மீதான தாக்குதலை நடத்தாதீங்க. அது வேணாம், அது உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு காலத்தில் இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் இல்லாத காலத்தில் நடிகைகள்லாம் ஓஹோன்னு இருந்தாங்க, அவங்கள பற்றி ஓவர் கிறிஸ்டலாக இருந்தது. வந்து இன்றைக்கி அவங்களுடைய கஷ்ட நஷ்டம்லாம் இன்றைக்கி வந்து அவங்களே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நாங்களாம் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு வந்தாங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்லியாச்சு. வந்து அதனால் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மாதிரி, திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி, நயனார் நாகேந்திரன் மாதிரி பொறுப்பில் உள்ளவர்கள், உச்சபட்ச தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அப்படி தான் சொல்லலாம் அவங்கள. வந்து அப்படி இருக்கிற நீங்கள் இப்படி 2ஆம் தர 3ஆம் தர பேச்சாளர்கள் மாதிரி பேச வேண்டாம். அப்புறமா அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத ஆகிடும். வந்து இதோடு நிறுத்திக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.